எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் அரசியல் செய்திகளை சுட சுட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களுக்கு பெரம்பூரில் பரப்புரை நடத்த அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் பகிரங்கமாக திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையை பற்றி நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா தனபால் அவர்களுக்கு இந்த அவினாசி தொகுதி மறுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். அதுக்கு அடுத்ததான் நம்ம சீமான் அவர்கள் விஜய் அவர்களை காரி துப்புற மாதிரியான ஒரு மூமெண்ட் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதுக்கு நடுவில் தான் கருணாஸ் அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அந்த தொகுதி மக்களே காரி துப்புன மாதிரி ஒரு மூமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்னங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இதுக்கு நடுவில் டிஎம்கே எத்தனை தொகுதிகள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டி விட போகிறாங்க, எத்தனை தொகுதிகள் கூட்டணி கட்சிகளோட போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இது எல்லாம் சேர்த்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நிறைய வீடியோக்களை போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் இப்போ ட்விட்டரில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, விஜய் அவர்கள் இந்த பனையூரிலே தான் அரசியல் நடத்த விரும்புகிறாரு. அவர் வெளியே வர்றக்கே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மக்களை சந்திக்கணும், பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும், பரப்புரையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு துளி கூட நாட்டமே இல்லைப்பா. அதனால தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடி போய் அனுமதி கேட்கறது, அங்கே அனுமதி கிடைக்கலைன்னா உடனே டிஎம்கேவை போட்டு தாக்குறது. இதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்கிற ரெகுலர் ஒர்க்கு. இந்த ரொட்டீன் ஒர்க் எப்பவுமே மாறுறதில்லை. அதனால தான் விஜய் அவர்கள் வெளியே வர்ற பிடிக்காத ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி தேர்தலை நகர்த்திட்டு போயிடலாம், நம்ம இருந்த இடத்துல இருந்தே மக்களை ஓட் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தில் விஜய் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ட்விட்டர்லேயும் சோசியல் மீடியா பேஜ்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நம்மளுக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே தலைவா, என்ன தலைவா நீ இன்னும் இப்படியே இருந்தீங்கன்னா என்னப்பா, எல்கேஜி பையனாட்டு இருந்து என்னப்பா, நீ களத்தில் இறங்கப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் அப்புறம் பேஸ் பண்ணிக்கலாம், முதல்ல வீட்டை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லி தொண்டனே இப்போ பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விஜய் ரசிகர்கள் வந்துட்டாங்க. சாரி, விஜய் தொண்டர்கள் வந்துட்டாங்க. ஸோ இப்படி தாங்க இருக்குது விஜய் அவர்களோட இந்த அரசியல் களம். ஸோ இப்படி போயிட்டுருக்க ஏற்கனவே விஜய் அவர்கள் மேலே ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களோட இருந்த பொன்ராஜ் அவர்கள், அவர் தான் இந்த அறிவியல் ஆலோசகரமாக அவரே என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் ரசிகைகள் எல்லாம் விபச்சாரத்துக்கு ஈடுபடுறதுக்கு சமமாக அவங்களோட பேச்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். அதுக்கு அவர் போய் இந்த எஸ்பி அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கேவலமாக பெண்களை சித்தரித்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் விஜய் அவர்கள் முன்னாடியே கண்டிச்சிருக்கலாமே. ஏன் விஜய் அவர்கள் கண்டிக்கல? ஒரு ரசிகை தன்னோட ரசிகனை அதாவது ஒரு நடிகனை எந்த அளவுக்கு ரசிக்கிறான், நான் அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், மனைவியாக இருப்பேன், என்ன வேணால் பொண்டாட்டியாக கூட இருந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறத விஜய் அவர்கள் ரசிக்கிறாரா? அப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் கண்டிச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை பார்த்து இன்றைக்கி டிஎம்கே தரப்பாகட்டும், தாவேக்காவுக்கு எதிர்ப்பாக இருக்கிற கட்சி சார்பான நபர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான். ஃபஸ்ட்டு நீ பேசும்போது அந்த பொண்ணு அப்படி பேசும்போது சந்தோஷமாக இருந்துச்சா? இதே வேற ஒருத்தர் சொல்லி காட்டும்போது உனக்கு கோபம் வருது, அப்போ நீ அப்போவே கண்டிச்சிருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி விஜய் அவர்களை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சீமான் அவர்களும் விஜய் அவர்களோட இந்த அணுகுமுறையை பார்த்து ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்னா, இந்த மாதிரி என்னையும் தான் என் குடும்பத்தையும் தான் கண்டபடியே பேசுகிறாங்க. ஏப்பா அந்த சங்கீதா அவர்களே என் தங்கச்சி தான் சங்கீதாவையே கேவலமாக கீழ்த்தரமாக விஜயோட ரசிகனே இந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறான்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து காமிச்சார். இந்த மாதிரி பாரு, உன்னோட ரசிகன் தான் எப்படி பண்ணி வச்சுருக்கானே, அவன் என் குடும்பத்தையும் பேசுகிறான், என் தங்கச்சி குடும்பத்தையும் பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் தம்பி சிவகார்த்திகேயன் அவங்க குடும்பத்தையும் பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் என்னோட ஆசை தம்பி அஜித் அவரை பற்றியும் அவரோட குடும்பத்தை பற்றியும் கேவலம் பேசிகிட்டு இருக்கான் அவனோட கட்சிக்காரன். முதல்ல அவனையெல்லாம் ஸ்டாப் பண்ணு, இந்த மாதிரி பேசக்கூடாது, பொதுவெளியில் இப்படி நடந்துக்காதேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு. அதை விட்டுட்டு நீ போய் வேற ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லி காமிச்சானா அவங்க மேலே போய் எஸ்பி ஆஃபீஸ் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற ஏது நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம சீமான் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இன்றைக்கி இன்டர்வியூ கொடுத்துருந்தார். இதே சமயத்தில் நம்ம இங்கே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம். என்னென்னா, நம்ம தாவேக்காவுக்கு சப்போர்ட்டாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லா கட்சியிலுமே எடுத்து பாருங்கள், எல்லா கட்சியிலையும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்னா அவன் எவனுமே ஒழுக்கம் கிடையாது. இப்போ எந்த கட்சியாகவே இருக்கட்டுமே, ஒரு குடும்பத்தை பேசி ஒரு பெண்களை பேசாத ஒரு கட்சிக்காரன் எவனுமே கிடையாது. அதை எல்லாரும் ஒத்துக்கணும். அது நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, ஏடிஎம்கே வந்தாலும் சரி, இன்னும் புதுசாக பல கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு கட்சியை தாக்கி பேசும்போது அவங்கள மட்டும் தாக்கி பேசுறது கிடையாது, அவங்க குடும்பத்தையும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் தான் ஃபஸ்ட்டு கேவலமாகவும் ரொம்ப ஆபாசமாகவும் பேசுகிறாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம
நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியாது இல்லையா? அப்போ எல்லா கட்சிக்காரனும் தான் கேவலமா பேசுறான். அப்போ குறிப்பிட்ட ஒரு கட்சிக்காரன் இவன் மட்டும் தான் இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே எடுத்துக்க முடியாது. இந்த ரவுண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தொடர்புடைய தாக்குதல்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே 0 தான். எந்த கட்சியும் ஒழுக்கம் கிடையாது. எந்த கட்சிக்குமே டீசென்ட் கிடையாது. நாகரிகம் கிடையாது. எந்த கட்சிக்கும் ஒழுக்கம் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணிக்கலாம். சரி, அடுத்ததா தனபால் அவர்கள் 1977 இருந்து கிட்டத்தட்ட 9 முறை வந்து எலெக்ஷனில் போட்டிட்டு இருக்காரு. 8 முறை ஜெயிச்சிருக்காரு. ஒரு டைம் மட்டும் தோல்வியை சந்திச்சிருக்காரு. 1989 நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தனபால் அவர்கள் தொடர்ந்து அவிநாசி தொகுதியில் தான் வந்து அவர் வந்து நிற்பார். அதில் வந்து ஜெயிப்பார். இந்த டைம் வந்து அவருக்கு அவிநாசி தொகுதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மாற்றாக பிஜேபி காரங்க வந்து உள்ளே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட என்ன சொல்கிறது, அவரோட அங்கீகாரமும் அவருக்குண்டான ஒரு தொகுதியும் மறுக்கப்பட்டது நம்மளுக்கு கொஞ்சம் வேடிக்கையாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து அவர் எந்த அளவுக்கு அந்த மக்களை கட்டுப்படுத்தி வச்சிருந்திருப்பாரு, மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு அவருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்க்கணும். ஏன் இப்படி முடிவெடுத்தாங்கன்னு தெரியல. இதே மாதிரி தான் வந்து நம்ம யாரப்பா இப்போ டிவிகேல இணைந்தார் இல்லையா, நம்ம செங்கோட்டையன் அவர்கள். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோபி தொகுதியில் பயங்கரமான ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நபர். அவரே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தொகுதியில் இருந்து இப்போ அவரோட ஏடிஎம்கேவோட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பில் இருந்து இன்னைக்கு டிவிகேக்கு வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்குண்டான செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கும், அப்போ ஒரு ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பறிபடும்போது எந்த அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, மனசளவில் ஒரு தைரியம் வேணும். இப்படிப்பட்ட தொகுதி நம்ம விட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் வந்து வந்து அவங்க அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? சரி, அடுத்ததாக வந்து நம்ம டிஎம்கே அவங்க வந்து டைரெக்டாக 175 தொகுதிகள் வந்து இருக்காங்க. அதில் அவங்க டைரெக்டாக போட்டியிட வேண்டியது வந்து 164. மீதி 11 வந்து கூட்டணி கட்சிகள். அதில் என்னென்னமோ கட்சிகள் இருக்குது. பெருவாரியான கட்சிகள் வந்து நம்ம காங்கிரஸுக்கு வந்து 28 கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களோட தேமுதிக கட்சிக்கு 10 இடங்கள் கொடுத்துருக்காங்க. மீதி 5 இடங்களோ 8 இடங்களோ வந்து நம்ம விசிகா கொடுத்துருக்காங்க. அப்புறம் மீதி எல்லாம் சின்ன சின்ன கட்சிக்கு தான் 1, 2, 5 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் கேள்விப்படாத கட்சிகளாக இருக்குது. ஒருவேளை நம்மளுக்கு அரசியல் அறிவு இல்லையோ அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு கொஞ்சம் காமெடியாகவும் ஃபன்னாகவும் வந்து தொகுதிகள் ஒதுக்கியிருந்தாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு மிக முக்கியம்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். என்னென்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் கேட்ட தொகுதி வந்து கிடைக்கல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு ஒரு தொகுதியும் பிறந்த வீட்டுக்கு ஒரு தொகுதியும் வச்சுக்கிற மாதிரி நாங்கள் நினச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு தொகுதி ஒதுக்குனதில் எந்த அளவுக்கு வந்து அவங்க அதை நினச்சிக்கிறாங்க, கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்துச்சு. சரி, அடுத்ததாக வந்து இப்போது திரும்பவும் நம்ம டிவிகேக்கு வந்துடலாம். டிவிகே வந்து இந்த தேர்தல் ஆணையம் வந்து இப்போ கையில் எடுத்திருக்க இந்த தேர்தல் பரப்புரை ஒரு இடத்துல அனுமதி வாங்கணும்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் அனுமதி வாங்கணும். அது கூட தெரியாமல் இருக்காங்களே இந்த டிவிகே காரங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் எல்கேஜியே வந்து இன்னும் பாஸ் பண்ணாத ஆளுகளாக இருக்காங்க. இவங்களாம் எப்படி கட்சி நடத்தி எப்படி வந்து நாளைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவாங்கன்னு தெரில. அதுபோக இந்த ஆதவ அர்ஜுனாக்கெல்லாம் வந்து அரசியல் அறிவு சுத்தமாக கிடையாது. எங்கே கட்சி ஆஃபீஸ் போட்டாலும் எங்களை விட மாட்டேங்கிறாங்க, துரத்துறாங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து புறக்கணிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் புலம்பல் சத்தம் கேட்க, அதுக்கு வந்து பதில் சொல்லும் விதமாக வந்து இந்த திமுக தரப்புல இருந்து இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் வந்து, ஏங்க எங்கே அனுமதி வாங்கணும், இப்போன்னு திமுகவே வந்து இப்போ வந்து எங்களுக்கு வந்து இப்போது அதிகாரம் வந்து இல்லை. ஏன்னா வந்து தேர்தல் நெருங்க நாங்களும் உங்களை மாதிரி தான். அவங்க எங்களையும் தான் வந்து எல்லாமே பார்க்குறாங்க. இந்த பறக்கும் படையாகட்டும், தேர்தல் விதிமுறைகளாகட்டும் எல்லாமே எங்களையும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ தேர்தல் ஆணையத்தை திட்டுறதை விட்டு போட்டு திருப்பி எங்களையவே வந்து திட்டுறீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் வந்து இன்றைக்கி ட்விட்டர் ஃபுல்லாக இதே தான். விஜய் அவர்கள் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டு விட்டதன் விளைவாக வந்து எல்லாருமே இப்போ தேர்தல் நெருங்க எல்லாருமே டைரக்ட் அட்டாக்காக வந்து விஜய் அவர்கள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இன்னும் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே உட்காந்துருந்தாருன்னா சரி வராது. இறங்கி வந்து அடிக்கணும், இறங்கி மக்களை வந்து சந்திக்கணும், மக்களை வந்து சந்தித்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டணும். அப்போ தான் வந்து ஓட்டு விழுகும். இல்லைன்னா வந்து இப்படியே வந்து நம்ம மீடியாக்களாகட்டும், நம்ம எதிர்ப்பாளர்களாகட்டும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஓட்டை கடத்திட்டு போயிடுவாங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து கட்சியை வந்து விளையாட்ட ஆரம்பித்தாரா, சீரியஸ் ஆரம்பித்தாரா, இல்லை அவரோட பர்சனல் லைஃபுக்காக அதை ஒரு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் களத்தில் இறங்கி இன்றைக்கி நிற்கிறவங்களுக்கு தான் ஓட்டு கிடைக்க போகுது. அதை எந்த கட்சிக்காரங்களாகட்டும் இந்த தேர்தலை வந்து கரெக்டாக நாம் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல சொல்லணும்.
ஏன்னா அது கூட செய்யலைன்னா எதுக்கு எதுக்கு எடுத்தாலுமே வந்து அதில் ஒரு குறை சொல்லிட்டு அந்த தடைகளை உடைச்சி வெளியே வந்து மக்களுக்காக நிற்கிறவன் தான் வந்து நாளைக்கு அரியணையில் உட்கார முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தில் இல்லை, கிமு கிபி எல்லா காலத்துக்கு முன்னாடி இருந்து இதுதான் வந்து விதிமுறை. இந்த விதிமுறையை வந்து யார் கையில் எடுத்து அந்த விதிகளையெல்லாம் தாண்டி வராங்களோ அவங்க தான் வந்து மக்கள் ஆள போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம். ஸோ அடுத்த நியூஸ் என்ன இருக்குது? துண்டு பேப்பர் இல்லாமல் எல்லாமே மெமரியில் ஏற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ எதுவுமே நோட் பண்ணி வைக்கல. இன்றைக்கி நான் டேரெக்டாக படித்த நியூஸ்களை மட்டும்தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். மிக முக்கியமான நியூஸ், கருணாஸ் முக்குளத்தோர் புலிப்படையாமல் இவர் வந்து ஏதோ சிவகங்கையிலேயோ எங்கேயோ வந்து நிற்கிறார் போல். அங்கே வந்து ஒரு தொகுதி வந்து திமுக சார்பில் வந்து நிற்கிறாராம். முக்குளத்தோர் புலிப்படை மிக திறமையான படை, வீரம் விளைந்த படை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்களே வந்து ஏப்பா நீங்கள் தான் சரியான இந்த பார்ட்டியாச்சே, நீங்கள் எப்படிப்பா அந்த வீரத்துக்கு உங்களுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ட்விட்டரில் போட்டிருந்தாங்கப்பா. நான் சொல்லலை, யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ட்விட்டரில் வந்து இந்த மாதிரி பேசிக்கிறாங்க. கருணாஸ் அவர்கள் வந்து ஃபுல்லாக இதுக்கு தான் அடிக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கும் தெரியாது. ஸோ அதனால் கருணாஸ் அவர்களுக்கு ஒரு சீட்டு வந்து டிஎம்கே சைடில் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அவர் அந்த களத்தில் அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு வாக்கு சேகரிப்பார் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் சொல்ல வந்த நியூஸ் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பெண்டிங் இருந்தால் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டாக வந்து என்னென்னா ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறாங்க, அப்புறம் ஸ்மார்ட் டிவி கொடுக்க போகிறாங்க, இன்னும் என்னென்னமோ வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்னென்னமோ அறிக்கைகளை அவுத்து விடுறாங்க. ஆனால் எல்லாத்தையும் நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுக்கு சத்தியமாக தெரில. லேப்டாப் கூட இல்லை, நிறைய இடங்களில் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மாணவர்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் வந்து இலவசங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, சிலர் செயல்படுத்துகிறாங்க, சிலது வந்து நின்று போகுது. ஆனால் ஃப்ரிட்ஜு கொடுக்குற, ஸ்மார்ட் டிவி கொடுக்குற அப்படிங்கிறதுல ரொம்ப ஓவர் தான். நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அவன் எப்படி தான் அவனோட வாழ்வாதாரத்துக்கு அவன் சம்பாதிக்கணும்னு எப்படி தோணும்? ஒருத்தன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அவன் வந்து சம்பாரித்து காசு சேர்த்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். நீங்களே ஃப்ரிட்ஜும் கொடுத்து, நீங்களே ஸ்மார்ட் டிவி கொடுத்து, நீங்களே ஏசி கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. மாதம் ஒரு 30,000 சம்பளத்தையும் போட்டுட்ருங்க. ஏன் எல்லோரும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே உட்காந்துக்குவாங்கல்ல? என்னங்க தேர்தல் அறிக்கையில் இப்படியுமா வந்து நீங்கள் வந்து கொடுப்பீங்க? பணம் போட்டுறீங்க, ரைட்டு, 2,000 போடுறீங்க, 5,000 கொடுக்குறீங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் இலவசங்கிற பேரில் ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா எப்படிங்க? முடியல. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.